கருணாநிதிட்ட அண்ணா இவருக்கு சீட்டை கொடுங்க, அந்த வாத்தியாருக்கு நான் ஜெயிக்க வைக்கிறேன். யார் சொன்னா? சாமி கண்ணு நாட்டார். சீட்டை அவருக்கு தான் கருணாநிதி கொடுக்குறதா இருந்தது. அவர் சொன்ன பிறகு கருணாநிதி பார்க்குறாரு, ரைட், வன்னியர் வேண்டாம், உடையார் சண்டையில் இந்த உடையார் கொடுத்துருவோம். சீட்டு கொடுத்தாச்சு. செலவு பூரா சாமிக்கு நாட்டார் தான் பண்ணுறாரு. அந்த காலத்திலேயே மீன் ஏற்றுமதியாளர், கருவாடு ஏற்றுமதியாளர். ஜெயிச்சாச்சு. ஜெயிச்ச பிறகு நீங்கள் சவுத் ஆர்காடு, நார்த் ஆர்காடு வன்னியர் பில்ட்டை அப்படியே திமுகவுக்கு பாதுகாத்து கொடுத்தவர் அன்றைக்கி இருந்த வன்னியர் தலைவர்கள் வீரபாண்டி ஆறுமுகம், செஞ்சி ராமச்சந்திரன், மதுராந்த ஆறுமுகம், கோவிந்தசாமி, இப்படி பல தலைவர்கள் தான் அன்றைக்கி எம்ஜிஆருக்கு தமிழ்நாடு முழுக்க ஜெயிப்பாங்க. ஆனால் வன்னியர் பெல்ட் வரும்போது திமுக தான் ஜெயிக்கும். இதை காப்பாற்றி கொடுத்தவர்கள் அன்றைய இருக்கக்கூடிய இந்த செஞ்சி ராமச்சந்திரன் போன்ற ஆட்கள்லாம். அப்போ ஜெயிச்சாச்சு. ஜெயித்த பிறகு கருணாநிதி எப்பவுமே சிறுபான்மை ஆட்களை தான் கையில் வச்சுருப்பார். பெரும்பான்மை சமூகத்தை காலி பண்ணிடுவார்.